வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படித்தான் இருந்துச்சு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லன்ச் மெனு பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ், மட்டன் கிரேவிங்க, சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம், அதோட கீரை. நம்மளோட இந்த ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வெங்காயம், பூண்டு அதை நான் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மட்டன்னால் நல்லெண்ணெய் சேர்க்குறது நல்லது. வெங்காயம், பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே நான் 1/2 கிலோ கறி எடுத்துருக்கேங்க, ஆட்டுக்கறி. அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். எங்கள் ஊர் கறி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க, ரோஸ் கலரில். இப்போ நம்ம அதை சேர்த்தாச்சு. வெங்காயம், நல்லா கறி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மட்டன் ஸ்மெல்லாம் அப்போ தான் போய் நல்லா இருக்குங்க. எப்போதும் போல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கறி மேலேயே மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அந்த மட்டன் ஸ்மெல்லாம் நம்ம போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே நான் 3 தக்காளி அளவு சேர்த்துருக்கேங்க 1/2 கிலோ கறிக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கறியை இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, அதாவது பட்டை ஏலக்காய் தூள் சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் பால் எடுக்கணுங்க. தேங்காய் பால் தான் இதோட டேஸ்ட்டே. நான் இங்கே 1/2 மூடி அளவு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். திக்கான தேங்காய் பாலை தனியாக வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக சேர்க்கணும். தண்ணி தேங்காய் பாலை நம்ம இந்த ஸ்டேஜில் கறி வேகிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்கு அளவு நம்ம தேங்காய் பால் சேர்த்தா போதும். நீங்கள் முதல் தேங்காய் பாலை தனியாக வச்சுக்கோங்க. அதை நம்ம அப்புறம் கடைசியாக சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு அளவு நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கிழங்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கறியை 4 விசில் அளவு வச்சுக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம விசில் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு அப்படின்னு. கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பால், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அழகாக வற்றி வந்துடுங்க. எவ்வளோ அளவு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இது ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லைங்க, கீ ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி, இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பால்லாம் நம்ம ஊற்றி செஞ்சுருக்கனால சூப்பராக இருக்கும். பொதுவாக தேங்காய் பால் ஊற்றி கிரேவி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மட்டன் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் 1 லெமன் அளவு நம்ம புழிஞ்சிக்கணும், டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குறதுக்காக. அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக மல்லியிலை தூவி சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.